ஆரம்பிச்சுக்கோ. ஸ்ருதி ஸ்மிருதி சொல்றேனா? எனக்கு அது அவ்வளவா இதா தெரியாது. சுக்லாம்பரதரம் சொல்லுங்க. உங்க வாய்ஸ் ஆ ஆயிடுச்சு, சொல்லுங்க. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. உங்க ரெகுலர் கிளாஸ்ல வேற ஏதாவது தியான ஸ்லோகம் இருக்கா? இல்ல வேற இப்- வேற ஒன்னும் ஓகே, தெரியல. சரி, ஆ ஓகே. ஓகே ஓகே ஜி, நான் கண்டினியூ பண்ணிடுறேன். ஆ श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम् शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणम् श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम् தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜ்ஞா சர்வவியாபி மகா பெரியவா சரணம், மாயப் பிறப்பருக்கும் மகா பெரியவாடி போற்றி போற்றி. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கரா. ஸ்ரீமாத்ரே நமः. ஸ்ரீலலிதா மகாத்ரிபுரசுந்தர்யை நமः. ஸ்ரீகுருभ्यो நமः. ஸோ மகாபெரிவாளோட பரம கிருபா கட்டாட்சத்தினாலேயும் அம்பாளுடைய அனுகிரகத்தினாலேயும் ரொம்ப அழகா நம்ம ஒரு 4 செஷனா இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தோட அர்த்தங்களை அனுபவிச்சுட்டு வரோம். போன வாரம் கொஞ்சம் அடியனுக்கு கொஞ்சம் சௌரியப்படாதனால கிளாஸ் கேன்சல் பண்ண வேண்டியதா ஆயிடுத்து. அதுக்காக க்ஷமிக்கணும். ஸோ நம்ம தியான ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ணிட்டு, கடைசியா நம்ம மீட் பண்ண கிளாஸ்ல தியான ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ணிட்டு முதல் ஸ்லோகத்தை முடிச்சோம், இஃப் ஐ ரிமெம்பர் ரைட். கரெக்டா? இப்ப ரெண்டாவது ஸ்லோகத்தை ஆரம்பிச்சுக்கலாம். ரெண்டாவது முதல் ஸ்லோகத்தை சொல்லிட்டு நான் ரெண்டாவது ஸ்லோகத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அர்த்தத்தை பார்ப்போம். श्रीमाता श्रीमहाराज्ञी श्रीमत्सिंहासनेश्वरी चिदग्निकुण्डसम्भूता देवकार्यसमुद्यता. அப்போ தேவர்களின் காரியத்தை பூர்த்தி பண்றதுக்காக, அவளுடைய பிரார்த்தனைய சித்தி பண்றதுக்காக வேண்டி சிதக்னி குண்டத்திலிருந்து உதித்தவள் யாரு அப்படின்னு கேட்டா, அந்த ஸ்ரீமாதாவாக இருக்கக்கூடியவள், உலகுக்கே அன்னையாக இருக்கக்கூடியவள், மகாராஜ்ஞியாக மகா அரசியாக மகாராணியாக விளங்கக்கூடியவள், ஒரு திவ்யமான சிம்ஹாசனத்துல அமர்ந்துட்டு இருக்கிறவள். அப்பேற்பட்டவள் தேவர்களுடைய காரியத்தை பூர்த்தி பண்றதுக்காக வேண்டி சிதக்னி குண்டத்திலிருந்து, அந்த அக்னி குண்டத்திலிருந்து உதித்தாள் அப்படின்ட்டு அம்பாளோட அவதரிக்கைய ரொம்ப அழகா முதல் பேராகிராஃப்ல பார்த்திருப்போம். ரெண்டாவது பேராகிராஃப் என்ன அப்படின்னு கேட்டாக்க, உத்யத்பானு சஹஸ்ராபா சதுர்பாஹு சமன்விதா ராகஸ்வரூப பாஷாட்யா குரோதா காரா குஷோஜ்வலா. இந்த பேராகிராஃப்ல உத்யத் பானு சஹஸ்ராபா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த உத்யத் பானு என்ன அப்படின்னு கேட்டாக்க, உதிக்கின்ற சூரியன். உத்யத்னா உதிக்கின்ற, பானு அப்படிங்கறச்சே ஒரு அர்த்தம் சூரியன் அப்படின்ட்டு இருந்தாலும் இன்னொரு அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா சூரிய கிரணங்கள்.
சரியா? சோ இப்ப ஆக்சுவலி அதாவது அவ வந்து அந்த உதிக்கின்ற சூரியன் எப்படி இருக்குமோ அதோட சஹஸ்ராபா, அது வெறும் ஒரு சூரியன் கிடையாது, 1000. இந்த சஹஸ்ராங்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் 1000ன்னு எடுத்துக்கலாம், இன்னொரு அர்த்தம் பார்த்தேன்னாக்க இன்ஃபைனைட், எண்ணிலடங்கா. அப்ப ரெண்டு அர்த்தத்தையும் வச்சுட்டா கூட அம்பாளுக்கு அது ரொம்ப ஆப்டா பொருந்தும். ஏன்னா உதிக்கின்ற 1000 சூரிய கிரணங்களின் வரக்கூடிய அந்த பிரகாசமானது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவ இருக்கா. உத்யத்பானு சஹஸ்ர ஆபா அப்படின்னாக்க சிகப்பு கலர். சோ அது உதிக்கின்ற சூரியன் வந்து ஒரு ஆரஞ்சிஷ் ரெட்டா இருக்கும் இல்லையா, அந்த கலர்ல அம்பாள் வந்து அப்படியே பிரகாசமா ஜொலிச்சுட்டு இருக்கா. பானுங்கிறது சூரியன் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை எடுத்துட்டா எண்ணற்ற சூரியன்களின் பிரகாசத்தோடு அந்த சிகப்பு நிறத்தோடு இருக்காள்னு அர்த்தம் பொருந்தும். பானுங்கிற வார்த்தைக்கு சூரியன் இல்லாம கிரணங்கள்னு எடுத்துட்டா கூட, சூரிய கிரணங்கள்னு எடுத்துட்டா கூட அது வந்து எண்ணற்ற சூரிய கிரணங்களோட அந்த பிரகாசத்தோட இருக்கா அப்படிங்கிற அர்த்தம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா அப்ளை ஆகும். சோ உத்யத்பானு சஹஸ்ராபா. அடுத்தது சதுர்பாஹு சமன்விதா அப்படிங்கிற அப்போ சதுர்பாஹு அப்படின்னா சதுஹு அப்படின்னாக்க 4 கரங்கள் அப்படின்னு 4ன்னு அர்த்தம். சதுர்பாஹு அப்படிங்கறச்சே 4 கரங்கள் கொண்டவளாக, சமன்விதா 4 கரங்கள் உடையவளாக இருக்கா அப்படின்னு பாக்குறோம். சதுர்பாஹு சமன்விதா. அடுத்தது ராகஸ்வரூப பாஷாட்யா. ராக அப்படின்னாக்க ஆசை அப்படின்னு அர்த்தம், டிசையர். ஓகே, சோ அந்த ராகஸ்வரூப ஆசை எனும் ரூபத்தில் இருக்கும் பாஷாட்யா, பாஷக்கயிற வந்து அப்படி வச்சுட்டு இயக்கின்னு இருக்கிறவ. ஓகேவா? அவ கையில இப்போ அவ கரங்கள்ல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத சொல்றச்சே, சதுர்பாஹு 4 கரங்கள்னு பார்த்துட்டோம். அந்த ஒவ்வொரு கரத்திலையும் என்ன வச்சுட்டு இருக்காங்கிறது தான் இப்போ அடுத்து வரக்கூடிய நாமாக்கள். அதுல ஃபர்ஸ்ட் வந்து ராகஸ்வரூப பாஷாட்யா. ராகனா ஆசைன்னு பார்த்தோம். அப்போ அந்த ஆசையாக இருக்கக்கூடிய பாசக்கயிறு. நம்ம எப்படி ஆசையில அப்படி கட்டுப்பட்டு இருக்கோமோ, ஒரு கயத்துலதான் ஒரு விஷயத்த கட்ட முடியும், கரெக்டா? அப்போ ஆசை என்னும் கயிற்றை தான் வந்து பாசக்கயிறு. அந்த பாசக்கயிற்றை இயக்குபவளாக அவதான் வந்து ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி கையில வச்சுட்டு அதை வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கா, அதை வந்து இயக்கின்னு இருக்கா. சோ ராகஸ்வரூப பாஷாட்யா அப்படின்ட்டு சொல்றார், சொல்லப்படுறது. நெக்ஸ்ட் வந்து क्रोधा कारा कुशोज्वला. क्रोधाकार, क्रोध ஆகார அங்குஷோஜ்வலா தான் வந்து குரோதாகாரா குஷோஜ்வலா அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. சோ குரோதாகார அப்படின்னாக்க ஆக்ரோஷமா, கோபத்தோடு கோபத்தோடு கூடிய. அங்குஷம், ஒரு கையில பாசக்கயிறு வச்சுட்டு இருக்கா, அப்ப இன்னொரு கையில வந்து அங்குசத்தை வந்து அங்குசம்ங்கிற ஒரு ஆயுதத்தை ஏந்தின்னு இருக்கா. இது ரெண்டுத்தையும் வச்சுட்டு எப்படி இருக்கா, இந்த அங்குசம் எப்படி இருக்கு அப்படின்னாக்க பிரகாசமா இருக்கு. அந்த அங்குசத்தோட பிரகாசத்துல அவளும் பிரகாசிச்சுட்டு இருக்கா, உஜ்வலா அப்படின்னு சொல்றா. ஓகே, சோ உத்யத்பானு சஹஸ்ராபா சதுர்பாஹு சமன்விதா ராகஸ்வரூப பாஷாட்யா குரோதாகாராங்குஷோஜ்வலா அப்படிங்கிறது தான் வந்து இந்த 2வது பேராகிராஃப். இப்ப இந்த நாமாக்களோட அர்த்தத்தை பார்த்துட்டோம். தத்துவார்த்தங்கள் என்ன அப்படின்னு கேட்டாக்க, உத்யத்பானு சஹஸ்ராபா ஆல்ரெடி பார்த்தோம். என்ன? 1000 சூரியன், இல்லைன்னா எண்ணற்ற சூரியன், 1000 கதிர்கள், இல்லைன்னா எண்ணற்ற கதிர்கள். எந்த வார்த்தை, அந்த எந்த அர்த்தத்தை நம்ம எடுத்துட்டாலும் அர்த்தம் கரெக்டா பொருந்தும். சோ அந்த 1000 எண்ணற்ற சூரிய கிரணங்களுக்கு நிகராக அப்பேற்பட்ட அந்த பிரகாசத்தோடு அவ என்ன பண்றா அப்படின்னாக்க உதிக்கின்ற சூரியனோட அந்த பிரகாசத்தோடு இருக்கா. நெக்ஸ்ட் சதுர்பாஹு சமன்விதா அப்படிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான வார்த்தை. இந்த அம்பாளுக்கு வந்து 4 கரங்கள் இருக்கு இல்லையா, அந்த 4 கரங்கள் கொண்ட ஒரு ஸ்வரூபம் வந்து மெயினா என்னன்னு பார்த்தேன்னாக்க ராஜராஜேஸ்வரி, காமாட்சி, இவாளுக்கெல்லாம் தான் வந்து 4 கரங்கள் இருக்கும். அப்போ அப்பேற்பட்ட அந்த ஸ்வரூபத்தை இங்க
ஸ்வரூபத்தை தான் இங்க வர்ணிச்சிருக்கா. அப்ப சதுர்பாஹு சமன்விதா அப்படிங்கறச்சே அந்த 4 கைகளோடு கூடியவளாக இருக்கா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் குரோதா காராம் குஷோஜ்வலா, கையில வந்து சாரி ராகஸ்வரூப பாஷாட்யா, அதை பார்த்துடலாம். அந்த ராகஸ்வரூப பாஷாட்யா அப்படிங்கறச்சே இங்க வந்து ஒரு ஒரு அழகான ரெஃபரன்ஸ் நம்ம வந்து அனுபவிக்கலாம். என்னன்னு பார்த்தேன்னாக்க சௌந்தர்ய லஹரியில 7வது ஸ்லோகத்துல ஆச்சாரியால் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். தனுர் பானான் பாஷம் ஸ்ருணிமபி ததானா கரதலைஹி அப்படிங்கிறார். சோ அம்பாளுடைய கரங்கள்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டாக்க, அம்பு தனுகு பானங்கள் இருக்கு, வில்லு அம்பு இது ரெண்டும் இருக்கு. அதுக்கப்புறமா வந்து பாஷம் அப்படிங்கறச்சே பாசக்கயிறு, ஸ்ருணிம் அப்படிங்கறச்சே அந்த அங்குசம், இது 4த்தையும் வச்சுட்டு இருக்கார் அப்படிங்கிறது சௌந்தர லஹரிலையும் ஆச்சாரியால் அழகா அந்த 7வது பேராகிராஃப்ல வர்ணிக்கச்சே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டாக்க, அம்பாளுடைய எந்த கிரந்தமா இருந்தாலும் அதுக்கு அடிப்படையான ஒரு சோர்ஸாக இருக்கக்கூடிய கிரந்தம்னு பார்த்தேன்னாக்க அது வந்து லலிதா சஹஸ்ரநாமம் தான். லலிதா சஹஸ்ரநாமத்துல என்னெல்லாம் அம்பாளை பத்தி சொல்லப்பட்டிருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் மத்த கிரந்தங்களும் வந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். அப்போ ராகஸ்வரூப பாஷாட்யா அப்படிங்கறச்சே ராகம்னா ஆசைன்னு பார்த்தோம். இப்ப அந்த ஆசைக்கும் இந்த ஆசையின் வடிவமாக இருக்கக்கூடிய பாசக்கயிறுக்கும் என்ன கனெக்ஷன் பார்க்கணும். சோ அந்த ஆசைதான் வந்து நம்மளுடைய ஜனன மரணத்துக்கே வந்து மெயினா ஜனனத்துக்கு காரணமா இருக்கு. ஆசைதான் வந்து நம்மளுடைய பிறப்புக்கு ஒரு மூல காரணமா இருக்கு. அப்போ அந்த ஆசையினால ஒரு மனுஷனும் என்ன பண்றோம், பிறந்துட்டே இருக்கோம். மறுபடியும் பிறந்து என்ன பண்றோம், நம்மளுடைய கர்ம பலன்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டு மறுபடியும் மறிச்சு போறோம். அதுக்கப்புறமா திருப்பியும் புனரப்பி ஜனனம்னு திருப்பியும் பிறக்கிறோம் இல்லையா? சோ அந்த ஆசைங்கிற ஒன்ன திறந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து அந்த ரீபர்த் அப்படிங்கிற, அதாவது பர்த் டெத் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷய சர்க்கிள்குள்ள இருந்து நம்ம வெளியில வந்துடலாம். அந்த ஆசைங்கிற ஒண்ணு இல்லைன்னாக்கா நம்ம அதுக்குள்ள சிக்கிக்கவே மாட்டோம். அந்த ஜனன மரணம் கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம சிக்கிக்கவே மாட்டோம். ஆசை இருக்கிறதுனாலதான் ஏதோ ஒரு காரியத்தை பண்றோம். அந்த ஏதோ ஒரு காரியத்தை பண்றச்சே தப்பான சில காரியங்கள் பண்றோம், நல்ல விதமா சில காரியங்கள் பண்றோம். தப்பான காரியங்கள் பண்றச்சே பாவத்தை அனுபவிக்க வேண்டிய கர்மா நமக்கு வந்து சேர்ந்துடுறது. நல்ல காரியங்கள் புண்ணிய காரியங்கள் பண்றச்சே அந்த புண்ணிய பலனுக்கு உண்டான சொகத்தை அனுபவிக்கணும். சோ சொகத்தை அனுபவிக்கணும்னா கூட திருப்பியும் பிறந்தாதான் அனுபவிக்க முடியும். எப்போதுமே ஒண்ணு புரிஞ்சுக்கணும், புண்ணியம் பண்ணா சொகத்தை தான் அனுபவிக்க முடியுமே தவிர மோட்சம் கிடைக்காது. அது மனசுல நன்னா நம்ம பதிய வச்சுக்கணும். ஓகேவா? சோ அப்ப சொகத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கறச்ச ஸ்வர்க்கத்துக்கு தான் போவோம். இல்லைன்னா அதை வந்து அடுத்ததா ஒரு ஜென்மாவை எடுத்து அந்த சொகத்துக்கு உண்டான பலனை கர்ம பலனை அனுபவிக்கிறதுக்காக மறுபடியும் பிறந்துதான் ஆகணும். எப்போ நம்மளுடைய அந்த பாவ புண்ணிய கணக்கு நில் பேலன்ஸ்ல வருதோ அப்பதான் நம்ம அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு முக்கியமான ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், டெபிட் பேலன்ஸும் இருக்கக்கூடாது, கிரெடிட் பேலன்ஸும் இருக்கக்கூடாது. கரெக்டா? கிரெடிட் பேலன்ஸ் இருந்தானா அதை எடுத்துடுங்கன்னு சொல்லுவான். அப்பதான் நீ அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணலாம். பேங்க்காரன் கிட்ட நம்ம பணத்தை கொடுத்துட்டு என்னோட அக்கௌண்ட்டை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல மாட்டோம். நம்ம ஃபர்ஸ்ட் சொல்ல மாட்டோம், அது நடக்கவும் நடக்காது. அதே மாதிரிதான் நம்மளுடைய பிறப்பு இறப்புக்கு உண்டான கணக்கு எப்ப தீரும், எப்ப தீர்ந்து நம்மளால மோட்சம் அடைய முடியும் அப்படின்னு பார்த்தாக்க பாவ புண்ணிய பலன்களோட அந்த கணக்கானது நில் பேலன்ஸா வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மோட்சத்தை அடைய முடியும். ஏன்னா பாவ காரியத்துக்கும் அந்த பலனை அனுபவிக்கணும், புண்ணியமா பண்ணக்கூடிய அந்த காரியத்துக்கும் நம்ம சுகங்கள் அனுபவிச்சுதான் ஆகணும். அதுக்காக மறுபடியும் பிறந்துதான் ஆகும். ஓகே. சோ அந்த அப்போ எப்ப நம்ம அந்த நில் பேலன்ஸா ஆக்க முடியும் அப்படின்னு பார்த்தாக்க, இந்த ஆசையெல்லாம் திறந்துட்டு சர்வத்தையும் அந்த பரமாத்மா கிட்ட சரண்டர் பண்ணோம்னாக்க நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்கானது நில் பேலன்ஸ் வந்துடும். அப்போ அவனிடத்துல ஐக்கியமாகி அவனிடத்துல சரணாகதி பண்ணி போய் நம்ம மோட்சம் அடையலாங்கிறது தான் ஒரு ஒரு சத்தியமான விஷயமே தவிர புண்ணியம் பண்ணிட்டோம் அதனால நமக்கு அடுத்தது வந்து மோட்சம் தான் நினைச்சுக்க கூடாது. அப்போ இங்க வந்து அந்த ராகங்கிறது என்னது? ஆசை. ஆசை என்னும் பாசக்கயிறை அவ கையில வச்சுட்டு இருக்கான். ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம பண்ற ஆசைனால நம்ம பண்ற அத்தனை விஷயங்களும் அவ நம்மளை இயக்கின்னு இருக்கிறதுனால தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அவதான் அந்த பாசக்கயிறை வச்சுன்னு நம்மள வந்து ஆட்டி வச்சுட்டு இருக்கான்.
ஓகேவா? மாயைங்கிற ஒரு விஷயத்த முதல்ல கொடுக்குறான். அந்த மாயையில இருந்து நம்ம வெளியில வரணும்னாக்கா அம்பாளை புரிஞ்சுக்கணும், அம்பாளை பக்தி பண்ணணும், அம்பாள் இடத்துல சரணாகதி பண்ணணும். அவள் இடத்துல சரண்டர் ஆயிட்டோம்னாக்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? அந்த பாச கயிற்று, அந்த பாசத்துல இருந்து நம்மள விடுவிச்சு அப்புறம் அவ கிட்டக்க நம்மள எல்லாரையும் இழுத்துப்போம். ஓகே. சோ அந்த பாச கயிறுங்கிறது என்னது இங்க? ஆசை அப்படிங்கிற பாச கயிறு. அந்த ஆசைங்கிற பாச கயிறாட்ட யார கட்டி வச்சிருக்கா? நம்மள எல்லாரையும் கட்டி வச்சிருக்கா. ஓகே. இப்போ அந்த பாச கயிற்றுல இருந்து நம்ம விடுவிச்சுண்டு வரணும். எப்படி விடுவிச்சுண்டு வருவோம் அப்படின்னு கேட்டாக்க, குரோதாகாரம் குஷோஜ்வலா, குரோதாகார அங்குஷோஜ்வலா அப்படிங்கறச்சே அங்குசத்தை கையில வச்சுட்டு இருக்கான்னு பார்த்தோம். அந்த அங்குசம் எப்பேற்பட்டது அப்படின்னா அப்படியே கோவத்தை வெளிப்படுத்துற மாதிரி இருக்கு. கோவத்தை வெளிப்படுத்துறச்சேதான் நம்ம எதிராளிய நன்னா ஸ்ட்ராங்கா தாக்கி அவன் கிட்ட இருந்து நம்ம அவனை ஜெயிச்சுட்டு வரலாம். கரெக்டா? அப்போ நம்மளோட எதிராளி இங்க என்ன அப்படின்னு கேட்டாக்க, நம்ம பாச பந்தத்துல கட்டுப்பட்டு இருக்கிறது தான் நம்மளுடைய எதிரியா இருக்கு. அந்த எதிரியோட காரணமா தான் அந்த ஆசை பாசம் பந்தம் அப்படிங்கிற விஷயத்தினாலதான் நம்ம மறுபடியும் மறுபடியும் இந்த ஜன்மாக்குள்ள உழண்டு இருக்கோம். ஓகே. சோ இப்ப அவ என்ன பண்றா? நமக்குதான் அந்த பாச கயிறால அந்த ஆசையை கொடுக்கறா. ஆசையை கொடுத்துட்டு இப்ப அதுல இருந்து விடுவிச்சுட்டு வரணும்னா அவர் இடத்துல பக்தி பண்ணணும். அப்படி பக்தி பண்றச்சே அவன் அந்த பக்தியை ஏத்துக்கிற மாதிரி என்ன பண்றான்னா, கையில இருக்கிற அந்த அங்குசத்தாட்ட அந்த பாசக்கயிறை அறுத்து என்ன பண்றா? நம்மள அவகிட்டக்க கூப்பிட்டுக்கிறான். சரியா? சோ அந்த ஜீவராசிகள் மேல அவளுக்கு ஆசை இருக்கு. அந்த பாச பந்தத்துல நம்ம சிக்கின் இருக்கோமே அப்படிங்கிற கோபமும் இருக்கு. அதனாலதான் குரோதாகாராங்குஷோஜ்வலா, கோவத்தை வெளிப்படுத்தும் அந்த அங்குசத்தினால அவ ஜொலிச்சுன்னு இருக்கா. உஜ்வலா அப்படின்னு சொல்ற. உஜ்வலா அப்படிங்கறச்சே பிரகாசமா இருக்கா. எதனால பிரகாசமா இருக்கா? கையில வச்சுட்டு இருக்கிற அங்குசம் பிரகாசமா இருக்கு. அந்த கையில வச்சுட்டு இருக்கிற அங்குசம் ஏன் பிரகாசமா இருக்கு அப்படின்னா, இப்ப நம்ம ஆத்துலயே இப்ப ஒரு கத்தி வச்சுட்டு இருக்கோம். அதை நன்னா தீட்டி நன்னா சாண பிடிச்சு வச்சோம்னா பளபளன்னு ஆயிடும். அப்பதான் அந்த சும்மா தேய்ச்சாலாம் கத்தி பளபளன்னு ஆகாது. சாணம் பிடிச்சு ஷார்ப்பா கூர்மையா வச்சுட்டோம்னா அப்ப வச்சுட்டு இருக்கிற நேரத்துல பளபளன்னு இருக்கும். கரெக்டா? பளபளான்ட்டு இருக்குன்னாக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் ரெடி ஃபார் இட்ஸ் ஜாப். கரெக்டா? நன்னா கட் பண்றதுக்கு அந்த கத்தி ரெடி ஆயிடுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த அங்குஷத்தினால ஜொலிக்கிறாங்கறச்சே எப்படி ஜொலிக்க முடியும்? அந்த அங்குஷமானது பிரகாசமா இருக்கிறதுனால தான் ஜொலிக்கிறது. எதனால அது பிரகாசமா இருக்கு அப்படின்னா, அம்பாள் நன்னா அதை தன்னோட கோவத்தெல்லாம் அதுல காமிச்சு நன்னா தீட்டி சாண பிடிச்சு நன்னா ஷார்ப்பா வச்சுட்டு இருக்கா. எதுக்காக? அந்த நம்ம கட்டுண்டு இருக்கிற அந்த பாச கயித்தை அறுத்து நம்மள அவகிட்டக்க கூட்டிட்டு போறதுக்காக அவர் அந்த குரோதாங்காரா குஷோஜ்வலா, அந்த கோவமே வெளிக்கொண்டு இருக்கும் அந்த அங்குசத்தினால அவ ஜொலிச்சுன்னு இருக்கா அப்படின்ட்டு சொல்ற. ஓகே. அப்படின்ட்டு இங்க இந்த நாம குரோதாகாரா குஷோஜ்வலா. அடுத்தது மனோரூபேக்ஷு கோதண்ட அப்படிங்கிறார். ஓகேவா? இப்ப 4 கைகள் சதுர்பாகு சமன்வித்தான்னு பார்த்தோம். 4 கைகள்ல ரெண்டு ரெண்டு கரங்கள்ல ஒரு கரத்துல பாச கயிற்றையும் இன்னொரு கரத்துல அங்குசத்தையும் வச்சுட்டு இருக்கா. அப்ப பாக்கி 2 கைகள்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தாக்க, மனோரூபேக்ஷு கோதண்டா அப்படிங்கிறார். மனோரூப, மனம் என்னும் ரூபம் கொண்ட, மனம் என்னும் வடிவம் கொண்ட இக்ஷுனா கரும்பு, கோதண்டனா வில்லு. சோ மனோரூபேக்ஷு கோதண்ட அப்படிங்கறச்சே மனம் எனும் ரூபம் கொண்ட கரும்பு வில்ல கையில வச்சுருக்கா அப்படின்ட்டு சொல்றா. அதுக்கப்புறம் பஞ்ச தன்மாத்திர சாயகா. இப்போ வில்லு வந்துடுத்தோ, வில்லு இருந்தா என்ன இருக்கணும்? அடுத்தது அம்பு இருக்கணும். அம்பு இல்லாம வெறும் வில்ல மட்டும் வச்சுட்டு இருக்கிறது பிரயோஜனம் கிடையாது. அந்த வில்ல பிரயோகம் பண்ணணும்னா அம்புகளும் இருக்கணும். இப்ப அங்க அந்த அம்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்க, பஞ்ச தன்மாத்திர சாயகா. ஓகே. பஞ்ச தன்மாத்திர, பஞ்சனா 5, தன்மாத்திரனா தன்மாத்திரைகள். அது என்னன்னு பார்ப்போம். ஓகே. சோ அந்த பஞ்ச தன்மாத்திரை ரூபமாக அதோட ஒரு வடிவமாக என்ன இருக்கு? பானங்கள் இருக்கு. ஓகேவா? வில்லுங்கிறது இக்ஷு கோதண்டம், அதாவது கரும்பு வில்லா இருக்கு. இங்க பானங்கள் அப்படிங்கிறது ஸ்ட்ரெயிட்டான மென்ஷன் இல்ல, இன்டைரக்டா பஞ்ச தன்மாத்திர சாயக்கா அப்படின்ட்டு. சாயக்கான்னாக்க
அம்புன்னு அர்த்தம். பட் என்ன அம்புகள், அம்புகள் எதை பிரதிபலிக்கக்கூடிய அம்புகளா இருக்குன்னு கேட்டா பஞ்ச தன்மாத்திரைகளை பிரதிபலிக்கக்கூடிய அம்புகளாக இருக்கு. அடுத்தது நிஜாருண பிரபாபூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா. நிஜாருண அப்படிங்கறச்சே வந்து நிரந்தரமான நிஜமான சிகப்பு. ஆக்சுவலி நிஜமான சிகப்புன்னு அர்த்தம். எது நிஜமா இருக்கும், எது நிஜமா இருக்கோ அதுதான் நிரந்தரமா இருக்கும், எது நிரந்தரமா இருக்கோ அதுதான் நிஜம் இல்லையா? அப்போ இங்க நிரந்தரமான நிஜமான ஒரு சிகப்பு நிறம். பிரபா அப்படிங்கறச்சே ஒரு பிரகாசம், ஒரு ஒளி, ஒரு தேஜஸ். ஓகே, நிஜாருண பிரபா பூர அப்படிங்கறச்சே அந்த பிரகாசமானது முழுமையா இருக்கு. மஜ்ஜத் அந்த நிரந்தரமான சிகப்பான முழுமையான பிரகாசத்துல, மஜ்ஜத் அப்படின்னா மூழ்கிறது, இம்மர்ஸ் ஆகுது. ஓகே, என்ன இம்மர்ஸ் ஆயிருக்கீங்க அப்படின்னு கேட்டா பிரம்மாண்ட மண்டலா, இந்த அண்ட சராசரமும் இந்த ஃபுல் பிரம்மாண்டமும் இம்மர்ஸ் ஆயிருக்கு. எதுல அப்படின்னு கேட்டாக்க நிஜாருண பிரபாபூர. ஸ்வயம் அவளுடைய அந்த சிகப்பான பிரகாசத்துல இந்த அண்ட சராசரமானது முழுமையாக மூழ்கி இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? இப்ப இதோட தத்துவார்த்தங்கள் பார்க்கறச்சே என்ன பேராகிராஃப் இது? மனோருபேக்ஷு கோதண்டா பஞ்ச தன்மாத்திர சாயகா நிஜாருண பிரபாபூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா அப்படின்னு சொல்றச்சே, மனோருபேக்ஷு ஏற்கனவே பார்த்தோம். மனம் என்னும் ரூபம் கொண்ட அந்த இக்ஷு, இக்ஷுனாக்க கரும்பு, மனோருபேக்ஷு கோதண்டா, கோதண்ட அப்படிங்கறச்சே வந்து கரும்பு வில்ல கையில வச்சுட்டு இருக்கா. அப்போ கரும்பு வில்லு அப்படிங்கிறது வந்து என்ன? அத மனம், மனம் என்னும் கரும்பு வில்லு அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஒரே நிமிஷம். எஸ். சோ அப்போ இந்த கையில கரும்பு வச்சுட்டு இருக்கிறவ அம்பாளுடைய எந்த ஸ்வரூபம் அப்படின்னு பார்த்தாக்க ராஜராஜேஸ்வரி, காமாட்சி, லலிதாம்பிகை, இவாளுக்கெல்லாம் தான் வந்து கைகள்ல வந்து அம்பு வில்லு இதெல்லாம் இருக்கும். சோ அந்த ஒரு வடிவத்தை வந்து இங்க வர்ணிச்சிருக்கா. அப்போ மனோருபேக்ஷு கோதண்டா, கோதண்டம் அப்படிங்கிறது இங்க வில்லு. சோ வில்லு இருந்தா அம்பு இருக்கணும். அந்த அம்பு இங்க எப்படி சொல்லப்பட்டிருக்கு? பஞ்ச தன்மாத்திர சாயகா அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. சோ தன்மாத்திரைகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இந்த இந்த பிரபஞ்சத்தோட பேஸே என்னன்னு பார்த்தேன்னாக்க பஞ்சபூதங்கள் தான். ஓகேவா? பஞ்சபூதங்கள்னாலதான் இந்த இந்த பிரபஞ்சமே வந்து உருவாயிருக்கு. இப்போ நம்ம ஒரு வாசகம் கேள்விப்பட்டிருக்கோம், அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்துல இருக்கு. ஓகே, இந்த பிரபஞ்சத்துல என்ன இருக்கோ அது நம்மளோட பிண்டம் அப்படின்னாக்கா நம்மளுடைய இந்த தேகம், நம்மளுடைய இந்த சத பிண்டம்னு சொல்றோம்ல, இந்த உடம்புக்குள்ள எல்லாமே இருக்கு. அண்டத்துல என்ன இருக்கோ, பிரபஞ்சத்துல என்ன இருக்கோ அது எல்லாம் நமக்குள்ளேயே இருக்கு. அப்போ பிரபஞ்சத்தோட பேஸ், அடிப்படை விஷயங்கள் என்னன்னு கேட்டேன்னா பஞ்சபூதங்கள். சரியா? அந்த பஞ்சபூதங்கள் வந்து நமக்குள்ள தன்மாத்திரைகளாக இருக்கு. ஓகேவா? அந்த பஞ்சபூதங்களோட ஆஹ் ஒரே ஒரு நிமிஷம், சாரி.
சாரி. சோ பஞ்ச தன்மாத்திர சாயகா அப்படிங்கறச்சே சாயம் சாயகா அப்படின்னாக்கா வந்து உம் பானம். சோ அந்த பஞ்ச தன்மாத்திரைகள் ஃபர்ஸ்ட் பஞ்சபூதங்களோட ஒரு ஒரு வடிவமா தான் நம்ம உடம்புக்குள்ள தன்மாத்திரைகள் இருக்கு. அப்ப பஞ்சபூதங்கள் அப்படின்னா என்னது? 5 எலிமெண்ட்ஸ். அதாவது நீர், நிலம், ஆகாசம், அப்புறமா வந்து வாயு, பூமி இல்லையா? சோ இதோட ரெப்ரசன்டேஷனாக நம்ம உடம்புகள், நம்ம தேகத்துல வந்து ஐம்புலன்கள் தான் வந்து இருக்கு. ஓகே, அந்த ஐம்புலன்கள் வந்து எதெல்லாத்தையும் வந்து ரெப்ரசன்ட் பண்றது அப்படின்னு கேட்டாக்க சவுண்டு, டச், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட பார்வை, அதுக்கப்புறம் டேஸ்ட், அதுக்கப்புறமா வந்து வாசனை. சோ இதெல்லாம் தான் வந்து தன்மாத்திரைகள். ஓகேவா? அப்போ இந்த தன்மாத்திரைகளாக என்ன இருக்குன்னு கேட்டா பானங்கள் இருக்கு அப்படின்ட்டு சொல்றேன். ஓகேவா? அதுதான் இந்த பேராகிராஃப், பஞ்ச தன்மாத்திர சாயகா அப்படின்ட்டு. இது எத்தனாவது பேராகிராஃப்? 3வது பேராகிராஃப் முடியுது. அடுத்த பேராகிராஃப், சம்பகாசோக புன்னாக சௌகந்திக லசத்கச்சா குருவிந்த மணிஸ்ரேணி கனத் கோட்டீர மண்டிதா அப்படிங்கிறா. சோ இப்போ இந்த பேராகிராஃப்ல இருந்து முதல் 3 பேராகிராஃப் வந்து அம்பிகையினுடைய திரு அவதரிக்கை. அம்பிகை அவதாரம் பண்றச்சே எப்படி இருந்தா. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, அம்பிகை வந்து அந்த சிதக்னி குண்டத்துல இருந்து அப்படி எழும்பி வரச்சே குழந்தையா வரல, ஒரு 16 வயசு கன்னி பெண்ணா எழுந்து வந்தாளாம். கன்னி பெண்ணா அப்படியே அவதரிச்சு அப்படி ஆவிர்வவிக்கிறான். சோ இது வந்து முதல் 3 பேராகிராஃப்ல அவளுடைய அவதாரத்தோட விஷயங்களை பத்தி சொல்ற பேராகிராஃப். அவதாரம் எடுக்கிறா, அந்த அவதாரம் எடுக்கிறச்சு அவ எப்படி வெளியில வந்தா அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த முதல் 3 பேராகிராஃப்ல. அடுத்த பேராகிராஃப் 4வதுல இருந்து என்னன்னாக்க கேசாதி பாத வர்ணனை. ஓகேவா? கேசாதி பாதம் அப்படிங்கறச்சே, கேச அப்படின்னாக்க தலைமுடி, பாத அப்படின்னா திருவடி. எப்பொழுதுமே இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனான்னு தெரியல, பட் கேசாதி பாதம் அப்படிங்கறச்சே வந்து பெண் தெய்வங்களை வழிபடுறச்சே கேசாதி பாதமா தான் வழிபடணும். இப்ப நம்ம ஒரு கோவிலுக்கு போறோம் அப்படின்னாக்க மேல இருந்து கீழே திருமுடியில இருந்து திருவடிய பார்த்து பிரார்த்தனை பண்ணணும். ஆண் தெய்வங்கள் அப்படிங்கறச்சே வந்து திருவடியிலிருந்து திருமுடி. பட் இதுக்கு எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? எக்ஸெப்ஷன்ஸ் எதுல இருக்கு அப்படின்னு கேட்டாக்க, கிரந்தங்கள்ல தெய்வங்களை போற்றி பாடும் ஸ்தோத்திரங்கள்ல எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. இப்ப வந்து நம்ம லலிதா சாஸ்திரத்துல பார்த்தோம்னாக்க கேசாதிபாத, கேசத்துல இருந்து இருக்கிற வர்ணனை தான் ஆரம்பிக்கிறது. இப்ப இதே சௌந்தரிய லஹரியில பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல வந்து அவளுடைய திருவடி பாத தூளி மகிமை அதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஒன்னொன்னா வர்ணனை பண்ணுவார். ஓகேவா ஆச்சாரியர்? அப்போ அது மகாபெரிவா என்ன விளக்கம் கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டாக்க, சோ டஸ் இட் மீன் தட் he has not followed the பத்ததி அப்படின்னு கேட்டா கிடையாது. ஆக்சுவலி 1ல இருந்து 50 வந்து அந்த 1ல இருந்து 41வது ஸ்லோகம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தேன்னாக்க ஆனந்த லஹரி சாக்ஷாத் சிவபெருமானே இயற்றின ஸ்தோத்திரம். அதுக்கு அப்புறம்தான் வந்து ஆச்சாரியால் எழுதினர். ஓகே, சோ அதுக்கு கதை, அதுக்கு சரித்திரம்லாம் இருக்கு, பின்னணி சரித்திரம்லாம் இருக்கு. இப்ப நம்ம அதுக்குள்ள போகல. பட் அப்போ பரமாச்சாரியால என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டாக்க, சிவபெருமான் தானே எழுதியிருக்க, ஆதிசங்கரர் வந்து அவர் எழுத ஆரம்பிச்சதுல இருந்துதான் கரெக்டா அவர் வந்து அம்பாளினுடைய உச்சந்தலையில இருந்து வர்ணன் ஆரம்பிக்கிறார். சோ அதனால அவர் எந்த ரூலையும் வந்து மீறல, எந்த சட்டத்தையும் மீறல அப்படின்னு சொல்றார். ஓகேவா? சோ அந்த ஆனந்த லஹரி போர்ஷன் வந்து சிவபெருமான் இயற்றினதுனால அவரோட ஒரு ஒரு மனசுக்கு ஏத்த மாதிரி, பக்திக்கு ஏத்த மாதிரி அவர் பண்ணியிருக்கார் அப்படின்ட்டு அதை முடிக்கிறார். இப்போ இங்க லலிதா சகஸ்ரநாமத்துல கேசாதிபாத வர்ணனையில ஆரம்பிக்கிற முதல் பேராகிராஃப் என்ன அப்படின்னு கேட்டாக்க, சம்பகாசோக புன்னாக சௌகந்திக லசத்கச்சா குருவிந்த மணிஸ்ரேணி கனத் கோட்டீர மண்டிதா அப்படிங்கிறா. சோ இந்த கேசாதிபாதம் அப்படிங்கறச்சு எடுத்ததும் கேசத்தை அப்கோர்ஸ் வர்ணனை, கேசத்தினுடைய வர்ணனை கிடையாது. அண்ட் பிஃபோர் தட் இந்த 3வது பேராகிராஃபோட மொத்தம் 12 நாமாக்கள் முடியறது. ஓகேவா? அந்த 12 நாமாக்கள் என்னென்னங்கிறத நீங்க வந்து தனித்தனியா அண்டர்லைன் பண்ணி வச்சிருந்தா கூட அந்த நாமா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ரீ மாதா,
ஸ்ரீ மகாராஜ்ஞி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி சிதக்னி குண்ட சம்பூதா தேவகாரிய சமுத்யதா உத்யத்பானு சஹஸ்ராபா சதுர்பாஹு சமன்விதா ராகஸ்வரூப பாஷாட்யா क्रोधाकाराङ्कुशोज्ज्वला मनोरूपेक्षु कोदण्डा पञ्च तन्मात्र सायका நிஜாருண பிரபாபூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா. இது ஃபுல்லா ஒரு நாமம். நிஜாருண பிரபாபூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலாங்கிறது ஒரு திருநாமம். சம்பகா இதோட நிஜாருண பிரபாபூர அப்படிங்கறதோட ஒரு செட் ஆஃப் நாமா முடியறது. இப்போ இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டா, இதெல்லாம் வந்து நாமாக்கள். இப்போ ஸ்லோகத்துல வந்து ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்ஞி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? பட் லலிதா சஹஸ்ரநாம அர்ச்சனையா பண்றச்சே அது எப்படி வரும்? ஸ்ரீமாத்ரே நமஹ அப்படிங்கிறோம். மாதா நமஹன்னு வராது. கரெக்டா? ஏன்னா அது சம்ஸ்கிருதத்துல அந்த கிராமருக்கு பிரகாரம் அதாவது ஸ்ரீமாதா அப்படின்ட்டு ரெஃபர் பண்றா. அந்த அன்னைக்கு என்னுடைய நமஸ்காரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்படி சொல்றச்சே மாத்ரே அப்படின்ட்டு அந்த விபக்தி மாறும். அதே மாதிரி ஸ்ரீ மகாராஜ்ஞி அப்படிங்கிறது ஸ்லோகத்துல இருக்கு. சொல்றச்சே ஸ்ரீ மகாராஜ்ஞை. இப்ப லக்ஷ்மி அப்படின்னா லக்ஷ்மியை நமகன்னு வரும். லக்ஷ்மிக்கு நமஸ்காரம். அந்த லக்ஷ்மிக்கு அப்படின்னு போடுறோம்ல. சோ சம்ஸ்கிருதத்துல அந்த விபக்தின்னு சொல்லுவோம். அப்போ அதனால அந்த நாமாக்களினுடைய ஃபார்ம் வந்து இதுல மாறி இந்த மாதிரி ஸ்ரீமாத்ரே நமக ஸ்ரீ மகாராஜ்ஞை நமக ஸ்ரீ 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 ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வர்யை நமக அப்படி வரும். ஓகே. சோ 12 நாமாக்கள் இந்த 3வது பேராகிராஃபோட முடியறது. 4வது பேராகிராஃப்ல வந்து என்னது? சம்பகாசோக புன்னாக சௌகந்திக லசத்கச்சா குருவிந்த மணிஸ்ரேணி கனத் கோட்டீர மண்டிதா அப்படிங்கறச்சே ஃபர்ஸ்ட் சம்பகா சோக புன்னாக சௌகந்திக லசத்கச்சா அப்படியே தனித்தனியா நீங்க மார்க் பண்ணிக்கலாம். சம்பகாஷோ இது வந்து என்ன அப்படின்னு கேட்டாக்க, இந்த பேரெல்லாம் வந்து பூக்களினுடைய பேரு. இந்த பூக்கள் எல்லாம் அவ தலையில வந்து தரிச்சுட்டு இருக்கா, தலையில சூடின்னு இருக்கா அப்படின்ட்டு அர்த்தம். அது என்னெல்லாம் பூக்கள் அப்படின்னு பார்த்தாக்க சம்பக புஷ்பம், அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து புராண காலத்துல இருக்கிற புஷ்பங்கள். இப்ப இருக்கான்னு தெரியாது. அப்கோர்ஸ் செண்பக புஷ்பம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். மத்த புஷ்பங்கள் பார்த்தேன்னாக்கா சம்பகாசோக புன்னாகங்கிறது புன்னாக புஷ்பம். அப்புறம் சௌகந்திக சம்பகாங்கிறது செண்பக புஷ்பம், அசோகாங்கிறது ஒரு புஷ்பம். சோ சம்பகா அசோக புன்னாக சௌகந்திக. ஓகேவா? சோ இது 4 புஷ்பங்களை அவ வந்து தரிச்சுன்னு இருக்கா. தன்னுடைய திருமுடியில தன்னோட கூந்தல்ல அவ தரிச்சுன்னு இருக்கா. அடுத்தது வந்து குருவிந்த மணி. குருவிந்த மணி அப்படிங்கறச்சே மாணிக்க கற்கள். ஓகே. அப்புறம் ஸ்ரேணி அப்படின்னா வெறும் அந்த அந்த கற்களினுடைய சரத்தை. அந்த கற்கள் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, குருவிந்த மனுஷனி கனத் கனத் அப்படின்னாக்கா அப்படியே பளபளன்னு இருக்கான். ஓகே. என்னது பளபளன்னு இருக்கு? மாணிக்க கற்கள். வெறும் கற்கள் கிடையாது, மாணிக்க கற்களுடைய சரம். ஸ்ரேணி அப்படின்னாக்க சரம், பூச்சரம்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி அந்த மாணிக்கத்தினுடைய பளபளப்பா இருக்கக்கூடிய மாணிக்க கற்களுடைய சரத்தை. அடுத்தது கோட்டீர மண்டிதா. என்ன கோட்டீர அப்படிங்கறச்சே தன்னோட மகுடத்துல. ஆக்சுவலி கோட்டி அப்படின்னாக்க உச்சத்துல. உச்சத்துல என்ன இருக்கும்? மகுடம் தானே இருக்கும். அதனால அந்த மகுடம் எப்படி எதால பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டா மாணிக்க கற்களால பண்ணப்பட்டிருக்கு. வெறும்ன கற்கள்ல அப்படியே சரமா இருக்கிற, அப்படியே கொத்து கொத்தா இருக்கிற அந்த மாணிக்க கற்கள் வந்து அந்த மகுடத்துல பதிக்கப்பட்டிருக்கு. அந்த கற்கள் எப்படி இருக்கு அப்படின்னாக்கா அப்படியே பளபளன்னு இருக்கு. அப்பேற்பட்ட பளபளக்கிற அந்த மாணிக்க கற்களை தன்னோட மகுடத்துல மண்டிதா அலங்கரிச்சுட்டு இருக்கா அப்படின்ட்டு இந்த லைன். அடுத்தது குருவிந்த மணிஸ்ரேணி. அதான் பார்த்துட்டோம் இல்லையா? கரெக்ட். குருவிந்த மனுஷனி கனத் கோட்டீர மண்டிதா அப்படிங்கிறது இந்த பேராகிராஃப். இது முடியறது. அடுத்த பேராகிராஃப் வந்து அஷ்டமி சந்திர விப்ராஜ தலிகஸ்தல சோபிதா முகச்சந்திர கலங்காப மிருகநாபி விசேஷகா அப்படின்னு சொல்றான். ஓகேவா? அஷ்டமி சந்திர அப்படிங்கறச்சே அஷ்டமியில வரும் பிறை சந்திரன். சிம்பிளா டைரக்ட் மீனிங். அஷ்டமியில வரும் பிறை சந்திரன். எகெயின் விப்ராஜ அப்படிங்கறச்சே வந்து
விப்ராஜ அப்படின்னா அப்படியே வந்து ஆஹ் அப்படியே இன்டர்னலா அப்படியே ஜொலிச்சுன்னு இருக்கிறது. ஓகேவா? அலிக அப்படின்னாக்க நெத்தி. ம்? அஷ்டமி சந்திர விப்ராஜ, அதாவது விப்ராஜ விப்ராஜத் அலிக ஸ்தல அப்படின்னாக்க, ஸ்தலம் அப்படின்னாக்க ஒரு இடம். ஓகே, இட் ஆல்சோ மீன்ஸ் ஒரு மேடா இருக்கக்கூடிய பகுதி. ஓகேவா? ஷோபிதா அப்படின்னா அது அழகா இருக்கு. ஓகே, என்ன இப்ப ஷோபிதா அழகா இருக்கு, என்னது அழகா இருக்கு அப்படின்னு கேட்டாக்க அவளுடைய அடுத்த லைனையும் பார்த்துடும், அப்ப மீனிங் கம்ப்ளீட் ஆகும். ஓகேவா? முகச்சந்திர கலங்காப மிருகநாபி விசேஷகா. முகச்சந்திர அப்படிங்கறச்சே வந்து முகம் எப்படி இருக்கு, சந்திரன் போல இருக்கான். சோ சந்திரவதனம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் நம்ம தமிழ்லயே. அதுதான் இது முகச்சந்திர அப்படின்னாக்க, சந்திரவதனத்தோட நிலவு மாதிரி இருக்கக்கூடிய வதனம். கலங்க அப்படின்னா கரை, ஒரு ஒரு கரையா ஒரு ஸ்பாட். மிருகநாபி அப்படின்னாக்க கஸ்தூரி, கஸ்தூரி திலக்கம். விசேஷ அப்படின்னா ரொம்ப விசேஷமா தனித்துவமா இருக்கு. சோ இப்ப மீனிங்க பார்த்தோம் அப்படின்னாக்க, அவளுடைய முகம் வந்து முழுமதியாக ஜொலிக்கக்கூடிய முகத்துல ஒரு 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 கரைனாக்க அழுக்கு கரை கிடையாது, ஒரு ஸ்பாட். அது என்ன ஸ்பாட்? கஸ்தூரி திலகம். அது விசேஷமா அப்படியே ஜம்முன்னு அழகா இருக்கு. முதல் லைன் பார்த்தோம் அப்படின்னாக்க, அஷ்டமி சந்திர விப்ராஜ தலிகஸ்தல சோபிதா அப்படிங்கறச்சே வந்து பேஜ் முழு அஷ்டமியில இருக்கிற அந்த சந்திரன், அந்த அந்த அஷ்டமியில இருக்கிற சந்திர பிறை எப்படி ஒளிர்ஞ்சு அப்படியே ஒளிருமோ, அப்படியே பிரகாசத்தை வீசி எரியுமோ, அந்த மாதிரி அழகாக இருக்கு. என்னது அழகாக இருக்கு? ஒரு பிரதேசம், ஒரு ஸ்தலம், ஒரு ஒரு பார்ட் ஆஃப் ஹர் பாடி. அது என்ன பார்ட்னு கேட்டாக்கா அலிக, அவளுடைய நெத்தியானது. சோ இங்க அலிகங்கர்ச்சே நெத்தின்னு பார்த்தோம். ஸ்தலம்ங்கர்ச்சே வந்து ஒரு பிரதேசம், ஒரு 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 இடம். அந்த இடம் வந்து அவளுடைய அங்கத்துல இருக்கு. அது என்ன அங்கம் அப்படின்னு நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, ஸ்தலங்கிறது ஒரு மேடான பகுதியையும் குறிக்கும். ஓகே, அப்போ நெத்தி வந்து ஒரு மேடான பகுதியா நம்ம உடம்புல அமைஞ்சிருக்கிறதுனால இங்க எதோட ரெஃபரன்ஸ் இருக்குன்னு பார்த்தாக்க, அவளுடைய நெற்றி பகுதியை பத்தின வர்ணனை. அந்த நெற்றி பகுதி எப்படி இருக்குன்னாக்கா, அஷ்டமியில இருக்கும் பிறை சந்திரன் போல அப்படியே ஒளி வீசிண்டு ரொம்ப அழகா சோபிதா ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கு. அந்த நெத்தி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, அழகான அந்த சந்திரவதனம், சந்திரன் போன்ற அந்த முகத்துல அவளுடைய நெத்தி பகுதியானது அமைஞ்சிருக்கு. அதுல ஒரு சின்ன ஸ்பாட்டாக, சின்ன ஒரு 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 மார்க் மாதிரி இருக்கிற கலங்க அப்படிங்கறச்சு ஒரு மார்க் மாதிரி இருக்கிற கஸ்தூரி திலகம் வந்து விசேஷமா அப்படியே விளங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது இந்த பேராகிராஃப். இப்ப 1ல இருந்து 5 ஒரு தடவை நான் சாண்ட் பண்றேன். அந்த சொன்ன அர்த்தத்தை அப்படியே மனசுல நீங்க வந்து கற்பனை பண்ணிட்டு அம்பாளை அப்படியே விஷுவலைஸ் பண்ணேன்னாக்க ரொம்ப அழகா இருக்கும். ஓகே, இட் இஸ் வெரி அது எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படிங்கிறது கொஞ்சம் இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் கொஸ்டின் தான். இப்ப இதுல இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டாக்க, முதல்ல அந்த ஸ்வரூப வர்ணனையை பத்தி சொல்லியிருக்கான் இல்லையா, அதுலதான் ஆரம்பிக்கிறது. அப்ப அந்த ஸ்வரூப வர்ணனை எதுக்காக மெயினா அந்த வர்ணனையை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டாக்க, நம்ம சனாதன தர்மமே வந்து ஐடல் வர்ஷிப் அப்படின்னா கூட தட் இஸ் த பிகினிங் ஸ்டேஜ் ஆஃப் அவர் பக்தி. நம்ம பக்தி பண்ண 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 த ஃபைனல் ஸ்டேஜ், நம்ம மோட்சம் அடைய போறோங்கிற ஸ்டேஜ் வந்து எப்ப வரும்னு கேட்டாக்க, அந்த நிர்குண உபாசனையில தான் நமக்கு வந்து அந்த மோட்சம்ங்கிறதே கிடைக்கும். நிர்குண உபாசனை அப்படிங்கறச்சே வந்து பகவானுக்கு எந்த ஒரு ஆகாரமும் இல்லாத, ஸ்வரூபமும் இல்லாத அவரை பரபிரம்ம ஸ்வரூபியா எப்ப நம்ம ரியலைஸ் பண்றோமோ, நோட் த வேர்ட் ரியலைஸ் பண்றோமோ, பாக்குறோமோங்கிறது கிடையாது. ஒரு விக்கிரகத்தை பார்க்கலாம், ஒரு போட்டோவை பார்க்கலாம், எதிர்க்க எதிர்க்க வந்து ஒரு ஒரு மொபைல்ல ஒரு பிக்சரை வச்சு வேணா நம்ம ரசிக்கலாம், அது பாக்குறதுன்ட்டு வரும். வேற அந்த நிர்குண பரபிரம்ம ஸ்வரூபத்தை நம்ம அனுபவிக்கலாம், ரியலைஸ் தான் பண்ணலாம். ஏன்னா நம்ம பார்க்க முடியாது, அதுக்கு ஆகாரமே கிடையாது, வடிவமே கிடையாது. கரெக்டா? அப்போ ஐடல் வர்ஷிப், விக்கிரக ஆராதனையில ஆரம்பிச்சு கடைசியில பாக்கறச்சே என்ன ஆறுது, நிர்குண பரபிரமமா பகவான நம்ம உணர்றச்சேதான் நம்ம அந்த ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் பக்திக்கு
ரீச் ஆயிட்டோம்னு அர்த்தம். அப்போ எடுத்ததும் நீ வந்து பரமானந்த ஸ்வரூபியா இருக்கிற அந்த பகவான, பரபிரம்மமா இருக்கிற அந்த பகவான தியானம் பண்ணு அப்படின்னா பாசிபிளா? அப்ப அவர் யாரு, என்ன, எப்பேற்பட்டவர்? இப்ப இங்க வந்து பரபிரம்ம ஸ்வரூபினியா இருக்கிறது அம்பாள். அப்ப அம்பாளை தியானம் பண்ணுனா எடுத்ததும் எனக்கு அம்பாள் யாருன்னு தெரியாம நான் எப்படி அவளை மனசுல கொண்டு வருது? இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் இல்லையா? யாருன்னு தெரிஞ்சாலே மனசுல கொண்டு வருது ரொம்ப கஷ்டம். அப்ப யாருன்னு தெரியாத போது ஒருத்தரை பத்தி அது இவ இன்னார் அப்படின்னு சொன்னாதான் நம்ம அவளை வந்து இப்படிலாம் ஒரு இமேஜின் பண்ணிப்போம். நேர்ல பாத்துருக்க மாட்டோம். ஆனா நான் ஒரு ஆளை பார்த்தேன், கட்டக்குட்டையா இருந்தா, இல்லைன்னா ஒசரமா இருந்தா, இந்த கலர்ல இருந்தா, இவ்வளவு பெரிய மீச இருந்தது, இப்படி ஆஜானு பாகுவா இருந்தா அப்படின்னு சொல்றச்சே இம்மீடியட்டா நம்ம மனுஷ இயல்பு என்னன்னா அதை வந்து அப்படியே கம்பேர் பண்ண ஆரம்பிக்கும். நம்ம சொன்ன டிஸ்கிரிப்ஷனோட அவனை அப்படியே விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிப்போம். இட்ஸ் நேச்சுரல். அதே ரூல் தான் பகவானுக்கும் அப்ளை ஆகும். ஓகேவா? அப்ப பகவான பக்தி பண்ணணும் அப்படிங்கறச்சே ஒரு ஒரு ரூபம் கொடுத்தாதான் அந்த பக்தியானது நம்ம வந்து பக்தியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். கரெக்டா? அப்போ அந்த இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நமக்கு வந்து ஒரு ஸ்வரூபம் தேவை. அந்த ஸ்வரூபம் தேவைங்கிறதுக்காகத்தான் பகவான் தெய்வங்களினுடைய இந்த ஸ்வரூப வர்ணனை எல்லாம் மகான்கள் அந்த கிரந்தத்துல எழுதியிருக்கா. இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை பொறுத்த மட்டும் தேவிகள் வந்து கொடுத்திருக்கா ஸ்வரூப வர்ணனை. அப்போ அந்த ஸ்வரூப வர்ணனையோட அந்த வார்த்தைகளோட அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்க நாம அழகா அம்பாள் அப்படியே கற்பனை பண்ணின்னு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப கலர் என்னன்னு தெரிஞ்சு போயிடுது. சிந்தூராருணன் தெரிஞ்சு போயிடுது. அருணை நிறமா சிந்தூர கலர்ல குங்கும கலர்ல அப்படியே தங்க நிறமா தங்க பஸ்பமா ஜொலிச்சுட்டு இருக்கான். சோ ஒரு சிகப்பு கலர் திருமேனி அவளுக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் விஷுவலைஸ் பண்ணிக்கலாம். அப்படி விஷுவலைஸ் பண்ணிட்டு அழகா என்ன 4 கரங்கள் அப்படிங்கறது தெரிஞ்சு போயிடுது. கரங்கள்ல என்னெல்லாம் வச்சுட்டு இருக்கான்னு தெரிஞ்சு போயிடுது. சோ இதெல்லாம் மனசுல அப்படியே நம்ம அம்பாளை வந்து ஆவாகனம் பண்ணிக்கணும். ஆவாகனம் பண்ணி இன்வோக் பண்ணி அம்பாளை வந்து அப்படி நம்ம மனசுல கொண்டு வந்து அப்படி உக்காத்தி வச்சாதான் மனசார. ஏன்னா எப்ப பார்த்தாலும் நம்ம அந்த போட்டோவை பார்த்தே போட்டோவை பார்த்து பூஜை பண்ணலாம். தியானம் பண்றதுங்கிறது மனசுல இருக்கணும். ஏன்னா கண்ணை திறந்துட்டு பண்றச்சேயே வந்து நமக்கு 1008 விஷயங்கள் இப்படி ஓடும். பூஜையில உக்காண்டு கரைச்சேதான் 1008 டிஸ்டர்பன்ஸ் வரும், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும், நமக்கு போக்கஸ் வந்து சிதறும் இல்லையா? அப்போ கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணுன்னா கண்ணை திறந்துட்டு பண்றச்சேயே அந்த பூஜையானது நமக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்கிறது. அப்ப கண்ணை மூடிட்டு மெடிடேட் பண்ணு, அம்பாளை மெடிடேட் பண்ணு, தியானம் பண்ணுன்னா ஹவு இஸ் இட் பாசிபிள்? அதுக்காக ஒரு வடிவம் கொடுத்து அவளை மனசுல ஆவாகனம் பண்ணி தியானம் பண்றச்சேதான் பக்தியானது இன்னும் சிறப்பா அமையும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அப்போ இந்த முதல் 5 பேராகிராஃப சொல்றச்சே நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படியே மனசுல கொண்டு வந்து அம்பாளை விஷுவலைஸ் பண்ணிட்டோம்னாக்க லலிதா சஹஸ்ரநாமத்தை இன்னும் நன்னா அனுபவிக்கலாம், அம்பாளை இன்னும் நன்னா அனுபவிக்கலாம். ஓகேவா? சோ முதல் 5 பேராகிராஃப ஜஸ்ட் நான் பாராயணம் பண்றேன். எல்லாரும் மனசார கண்ணை மூடின்னு அழகா பாராயணம் பண்ணுங்க, மனசுல அப்படியே விஷுவலைஸ் பண்ணிக்கோ. श्रीमाता श्रीमहाराज्ञी श्रीमत्सिंहासनेश्वरी चिदग्निकुण्डसम्भूता देवकार्यसमुद्यता उद्यद्भानुसहस्राभा चतुर्बाहुसमन्विता रागस्वरूपपाषाढ्या क्रोधाकाराङ्कुशोज्ज्वला मनोरूपेक्षुकोदण्डा पञ्चतन्मात्रसायका निजारुणप्रभापूरमज्जत् ब्रह्माण्डमण्डला चम्पकाशोकपुण्णागसौगन्धिक लसत्कचा குருவிந்தமணிஸ்ரேணி கனத் கோட்டீரமண்டிதா. இது மட்டும் பார்த்துப்போம். இப்போ அடுத்த பேராகிராஃப் வந்து அடுத்த பேராகிராஃபும் பார்த்துட்டோமே. அஷ்டமி சந்திர விப்ராஜ தலிகஸ்தல சோபிதா முகச்சந்திர கலங்காப மிருகநாபி விசேஷகா. இது மட்டும் பார்த்தோம். சோ அடுத்த பேராகிராஃப் போறதுக்கு முன்னாடி எல்லார்கிட்டையும் ஒரு சின்ன விண்ணப்பம். இது வந்து அம்பாளுடைய திருநாமங்கள். அப்ப திருநாமங்களை வந்து நம்ம வந்து அக்ஷர பிழை இல்லாம முதல்ல உச்சரிக்கணும் அப்படிங்கறத வந்து ஒரு டார்கெட்டா வச்சுக்கணும். ஏன்னாக்க நாமாக்களை எப்பொழுதுமே வந்து தப்பா உச்சாரணம் பண்ணக்கூடாது, எதையுமே தப்பா சொல்லக்கூடாது. நாமாக்கள் இல்லைன்னாலும் ஒரு ஸ்லோகம் எடுத்துட்டா அந்த ப்ரொனவுன்சியேஷன் வந்து கரெக்டா இருக்கணும். ப்ரொனவுன்சியேஷன் கரெக்டா இருக்கணும். அடுத்தது வந்து பதம் பிரிக்கிறதும் கரெக்டா இருக்கணும். தப்பா பதம் பிரிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தமிழ்ல ஹாஸ்யமா சொல்லுவா, சுக்கு மிளகு திப்பிலிய வாங்கிடுவான்னு ஒருத்தங்கிட்ட பேப்பர்ல எழுதி கொடுத்தா அவன் தப்பா படிச்சு சுக்குமி லகுத்தி இப்பிலின்னு, கடையில அப்படி ஒரு பொருளே இல்லைன்னு விட்டானான்.
இல்லையா? அந்த மாதிரி நம்ம தப்பா பதம் பிரிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அம்பாளுக்கே சந்தேகம் வந்துடும், யார கூப்பிடுறா இவ அப்படின்னு சந்தேகம் வந்துடும் இல்லையா? அதனால ஸ்லோக பாராயணம் எந்த ஸ்லோகமா இருந்தாலும் ரெண்டு விஷயம், டியூன் எல்லாம் செகண்டரி. ஓகே, இப்போ ஒருத்தர் ராகமா பாடுவா, ஒருத்தர் ஒரு ஸ்லோகா, இப்ப நம்ம வந்து ஸ்லோகா மீட்டரா வச்சுட்டு தான் நீங்க எல்லாரும் கத்துட்டு இருப்பேன்னு நான் நம்புறேன். அடியேனும் அப்படிதான் பாராயணம் பண்ணுவேன் ஸ்லோகா மீட்டரா. அதெல்லாம் செகண்டரி, யார் எந்த டியூன் வேணா போட்டுக்கோங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா ஸ்லோக பாராயணம் பண்றச்சே உச்சரிப்பு தப்பே இருக்கக்கூடாது, அக்ஷர பிழை வரவே கூடாது. மெயினா என்ன ஆயிடுறது, தமிழ் புஸ்தகத்தை வச்சுட்டு இருக்கச்சு, தமிழை நான் குறை சொல்லல, அடியேனுக்கும் தமிழ் ரொம்ப பிடிக்கும். ஆனா தமிழ் புஸ்தகம் வச்சுட்டு படிக்கிறச்சே சம்ஸ்கிருதத்துல இப்ப த அப்படின்னாக்க அது த த த தன்னு 4 விதமா இருக்கு. தமிழ்ல எல்லாத்துக்கும் ஒரே தாதான், தண்ணிக்கும் ஒரே தாதான், தண்டம்க்கும் ஒரே தாதான் இல்லையா? தார அப்படின்னாலும் தமிழ் அதே தாதான் போடுவோம். பட் இதுக்கு சிம்பிளா ஒரு வழி என்னன்னாக்க, தமிழ் ஃபாலோ பண்றவா அந்த நொட்டேஷன்ஸோட, அது எத்தனாவது தா அப்படிங்கறத அந்த நம்பரிங்கோட இருக்கிற ஸ்கிரிப்ட வச்சுட்டேனாக்க ரொம்ப சௌரியம். அதை படிச்சு படிச்சு அந்த நொட்டேஷன்ஸ மனசுல நன்னா பதிய வச்சுருங்கோ. பதிய வச்சுண்டாக்க நாமாக்கள்ல தப்பு வராது. இல்லைன்னா இப்பெல்லாம் இங்கிலீஷ் புஸ்தகங்கள் கிடைக்கிறது, இங்கிலீஷ் வச்சுட்டு படிச்சா கூட தப்பு இல்லை. ஓகேவா? பெஸ்ட் சீக்கிரமா சம்ஸ்கிருதத்தை கத்துண்டுடலாம். வெறும் அக்ஷரங்களை மட்டும் கத்துண்டா கூட ஸ்லோகம் மூலமா சம்ஸ்கிருதம் படிக்கிறதுக்கு ஈஸியா கத்துண்டுடலாம், கஷ்டமே கிடையாது. சரியா? சோ இத மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா திருநாமங்களை உச்சரிக்கும் போது தப்பு தப்பா சொன்னோம்னாக்க அம்பாள் கோச்சுப்பாளா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனா பண்ணக்கூடாது. இப்ப நம்ம பேரை யாராவது தப்பா கூப்பிட்டா நமக்கு கோவம் வரும்ல, அதே மாதிரிதான் அம்பாளும் இல்லையா? நமக்கு பிடிக்காது, கோவம் வரும்னா அவளை உடனே கடிஞ்சுக்க மாட்டோம், என்னடா அது இப்படி கூப்பிடுறானே மனசுல ஒரு நொந்துப்போம் இல்லையா? அந்த நிலைமையை நம்ம அம்பாளுக்கு கொடுக்க கூடாது. ஓகே, சோ உச்சரிப்பு பர்ஃபெக்டா இருக்கணும். அடுத்தது பதம் பிரிக்கிறது. ஓகேவா? அஷ்டமி சந்திர விப்ராஜ தலிகஸ்தல சோபிதா அப்படிங்கறச்சே அஷ்டமி சந்திரவி பிராஜ அப்படின்னு பிரிக்க கூடாது. அஷ்டமி சந்திர விப்ராஜ அப்படின்ட்டு கரெக்டா பண்ணணும். ஓகே, அதே மாதிரி இப்ப இங்க வந்து விப்ராஜ அப்படிங்கறச்சே பிராஜன்னு சொல்லக்கூடாது, பிராஜன் கரெக்டா வரணும். சோ அந்த பதம் பிரிக்கிறது, உச்சரிப்பு எல்லாமே கரெக்டா பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ஸ்லோகத்தோட அர்த்தத்தை பாக்கறச்சேயே அந்த ஒரு திருநாமத்தையும் பெட்டர் நீங்க 2 ஸ்கிரிப்ட் வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப சௌரியம். ஸ்லோகமா பாராயணம் பண்றதுக்கு ஒண்ணு, நாமாக்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அங்கங்க ஒரு அண்டர்லைனோ இல்லைன்னா அந்த நாமா முடிஞ்சதும் ஒரு ஸ்லாஷ் மாதிரி போட்டுட்டேன்னாக்க அது சௌரியமா இருக்கும். இல்லைன்னா அந்த லலிதா சகஸ்ரநாம நாமாவளியை வச்சுட்டேனாலே உங்களுக்கு நாமாக்கள் என்னென்னங்கிறது ஓரளவுக்கு காரிலேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இப்போ அடுத்த பேராகிராஃப் வந்து वदनस्मर मांगल्य गृह तोरण चिल्लिका वक्त्रलक्ष्मी परिवाह चलन मीनाभलोचना. இதுதான் வந்து அடுத்த பேராகிராஃப். சோ இதுல என்ன சொல்றா அப்படின்னு கேட்டாக்க, வதனஸ்மர மாங்கல்ய கிருஹ தோரண சில்லிகா. வதனஸ்மர அப்படியே முகம் வந்து அப்படியே அவ்வளோ அவ்வளோ அழகா இருக்கான். அப்படி அழகா இருக்கிறச்சே வந்து வக்ர அப்படின்னாக்க முகம். ஒரு நிமிஷம். வதன வதன அப்படின்னாக்க திருமுகம், அம்பாளுடைய திருமுகம். அது எப்படி இருக்கு அப்படின்னாக்க ஸ்மர. ஸ்மரனாக்க ஆக்சுவலி ஸ்மரன் அப்படின்னா மன்மதன் அர்த்தம். ஓகே, ஸ்மரன் அப்படி ஸ்மரஹ, ஸ்மரன் அப்படின்னாக்க மன்மதன். ஸ்மரஹ சம்ஸ்கிருதத்துல ஸ்மரஹனா மன்மதன். இங்க வந்து ஸ்மர அப்படின்னா தியானம் பண்றது. இங்க தியானம் பண்றது. ஸ்மரக்கு இன்னொரு அர்த்தம் வந்து ஆசை. ஆசையை கிளப்பி விடுறதுனாலதான் அவனுக்கு ஸ்மரன்னு பேரு. ஓகே, சோ ஸ்மரணா ஆசைன்னு அர்த்தம் ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் வந்து தியானிக்கிறது, மனசுல ஸ்மரிக்கிறது. ஸ்மரதி அப்படிங்கறச்சே அது வந்து ஸ்மரிக்கிறது. சோ தியானம் பண்றது. மாங்கல்ய அப்படிங்கறச்சே மங்களகரமான, கிருஹ அப்படிங்கறச்சே வீடு, தோரண அப்படிங்கறச்சே தோரணம், வாசல்ல அலங்கரிக்கக்கூடிய ஒரு பொருள், அதுதான் தோரணம். சில்லிகா அப்படின்னாக்க புருவம். சோ வதனஸ்மர மாங்கல்ய கிருஹ தோரணம். நம்ம சேர்த்த அர்த்தத்தை அப்புறம் பார்ப்போம், வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் என்னங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கலாம். வதனஸ்மர மாங்கல்ய கிருஹ தோரண சில்லிகா அப்படிங்கிறது அழகான ஒரு முகத்தோட அவ வந்து ஆவிர்வவிக்கச்சே மன்மதனோட மனச வந்து அப்படியே என்ன பண்றாளான்னாக்க தன்னோட
புருவம் வந்து எப்படி இருக்கு, அப்படியே வில்லு மாதிரி இருக்கு அவளுடைய புருவம். ஓகேவா? அந்த அந்த புருவத்தினால புருவம் வந்து வில் மாதிரி இருக்கு, தோரணம் மாதிரி இருக்கும். வில்லாக இருக்கும் புருவம் வந்து தோரணம் மாதிரி இருக்கு. அந்த தோரணத்தினால அவன் என்ன பண்றானாக்கா மன்மதனுடைய அந்த அதாவது ஆசைகளை வந்து அப்படியே அணிவகுக்கிறான்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்தது வக்ர அப்படிங்கறச்சே முகம், பரிவாக அப்படிங்கறச்சே வந்து நீர் பாய்ச்சல். பரிவாகனாக்க பா ஃப்ளோ ஆற ஒரு வாட்டர் சோர்ஸ். அப்புறம் வதனஸ்மரமாங்கல்ய கிரகத்தோர்ணம் சொல்லிக்கா வக்ரலக்ஷ்மி பரிவாக. லக்ஷ்மி பரிவாகனா லக்ஷ்மிக்கு குறிய அந்த பாயற அந்த நீர். ஓகே. அப்புறம் பரிவாக சலன். சலன் அப்படின்னாக்க சலதி அப்படின்னா நகரது. ஓகேவா? மீனாப லோச்சனா அப்படின்னாக்க மீனை போன்ற கண்கள். இதெல்லாம் உவமை. ஓகேவா? இப்ப அவளோட கண்களை வந்து எதுக்கு கம்பேர் பண்றா அப்படின்னு கேட்டாக்க மீன்களுக்கு கம்பேர் பண்றா. மீன் போல கண்கள் அப்படி அப்படி அழகா இருக்கும். ஓகேவா? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா முகம் வந்து எதுக்கு கம்பேர் பண்ணிருக்கான்னாக்க பாயற அந்த நீரோடைக்கு. நீரோடை போன்ற அழகாக விளங்கும் அந்த முகத்துல விளையாடுற மீன் போல அவளுடைய கண்கள் இருக்கு அப்படின்ட்டு சொல்றோம். ஓகேவா? சோ வதனஸ்மர மாங்கல்ய கிரகத்தோரண சில்லிகா வக்ரலக்ஷ்மி பரிவாக சலன் மீனாபலோச்சனா. இந்த ஃபர்ஸ்ட் லைன் இருக்குல்ல, வதனஸ்மர மாங்கல்ய கிரகத்தோரண சில்லிகா. சோ அதுக்கு உண்டான தத்துவார்த்தத்தை நம்ம அடுத்த கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம். இப்ப ஆரம்பிச்சேன்னா லேட் ஆயிடும். ஓகே, அதுக்கு தத்துவார்த்தம் இருக்கு. அடுத்த லைன் பார்த்தோம் அப்படின்னாக்க முகம் வந்து நீரோடைக்கு கம்பேர் பண்ணிருக்கா, கண்களை மீனுக்கு கம்பேர் பண்ணிருக்கா. சோ அழகான முகம், அழகான நீரோடை போன்ற முகம் உடையவளுடைய கண்கள் எப்படி இருக்குன்னா மீனை போல இருக்கு, துள்ளி விளையாடுற மீனை போல இருக்கு அப்படின்ட்டு இந்த பேராகிராஃப் முடிகிறது. இந்த ஃபர்ஸ்ட் லைனோட தத்துவார்த்தத்தை நம்ம அடுத்த கிளாஸ் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இப்ப வந்து நம்ம செஷனை பூர்த்தி பண்ணிப்போம். ஆஸ் யூஷுவல் நெக்ஸ்ட் வீக் கிளாஸ் இருக்கு. இந்த பார்த்த வரிகளினுடைய அர்த்தத்தை திருப்பியும் அப்படியே ரிவைஸ் பண்ணிட்டு வந்தேன்னாக்க நீங்க நீங்க ஆத்துல தினந்தோறும் பாராயணம் பண்றச்சே அனுபவிக்கலாம், நல்லா அனுபவிக்கலாம், அம்பாளை ரசிக்கலாம். திருப்பி திருப்பி சொல்றேன், மனப்பாடம் பண்ணிட்டேன்னாக்க ரொம்ப உச்சிதம், ரொம்ப நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், ரொம்ப நல்லா ஒரு 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 ஆனந்தம் கிடைக்கும் அந்த பாராயணம் பண்றச்சே. ஏன்னா புஸ்தகத்தை பார்க்காம நம்ம அம்பாளை பார்ப்போம், மனசுல இந்த வர்ணனை தான் அப்படியே ஓடும். அப்படி ஓடுறச்சே என்ன ஆகும், பக்தி நமக்கு ஜாஸ்தியாகும், அம்பாளை இன்னும் நன்னா ரசிக்கலாம். சோ ட்ரை பண்ணுங்க, ஒரு நாளைக்கு ஒரு பேராகிராஃப் இல்ல ஒரு வாரத்துக்கு ஒரு பேராகிராஃப் மனப்பாடம் பண்ணிட்டேன்னா கூட நன்னா ஜம்முன்னு எவ்வளவு டைம் ஆனாலும் பரவாயில்ல, 1 வருஷம் 2 வருஷம் ஆட்டமே தப்பு இல்லை. ஆனா மனப்பாடம் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அதோட அழகே தனி. ஓகேவா? சோ லெட்ஸ் ஃபினிஷ் தி கிளாஸ். कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि, श्रीमन्नारायणायेति समर्पयामि। जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर।